கன்னிராசி நண்பர்களே, நல்ல அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரம். உங்களுக்கு ஒரே வரியில் சொன்னா அதிர்ஷ்டமான நேரம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கிரகங்கள் மாறி இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது. போராட்டங்கள் குறைய போகுது. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு இந்த நேரத்தில். சரி, இந்த வாரம் எப்படின்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த செய்து வருகின்ற வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். கையில பணப்புழக்கம் இருக்கும். பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்குரிய நாட்களாக இருக்கும். பெரியோரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க. அவங்களுடைய துணை கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் முன்னேற்றமான நிலை, எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக, அப்போ உங்களுடைய லாபாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகத்தை உண்டாக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். மனசுல சந்தோஷம் இருக்கும். எதை நினைத்தீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. அப்போ வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். அப்ப வெளியூர் பயணம், திடீர் செலவு, ஒரு மனசுல ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு நிலைமை சீராகும். ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்குகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக பார்க்கின்ற போது குரு 11ஆம் இடத்துல உச்சமாக, உங்களுக்கு சப்தமாதிபதி குரு, அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பது என்பதே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். வரவேண்டிய பணத்தை எல்லாம் கைக்கு கொண்டது சேர்க்கும். அது ஒரு பக்கம். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அதுவும் ஒரு பக்கம். மூத்தவருடைய ஆதரவு கிடைக்கும். அது ஒரு பக்கம். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடங்களும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும். அப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நிலை இந்த குரு பார்வையால் உங்களுக்கு இருக்கு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கு. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் திருமண வயதினருக்கு வரன் வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அப்ப குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்கிறது. குருவுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ கிரகமான சூரியனும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகிவிடும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் என்பது பழமொழி. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமா இருக்க போகுது. எந்த வேலை கையில் எடுக்கிறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வெற்றி அடையும். அதற்கேற்ற ஆதாயமும், அதிகபட்சமான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை, ஒரு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும், போட்டி பிரச்சனை என்பது இருக்கும் பாருங்க. அந்த போட்டி பிரச்சனையில எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, உடலில் ஒரு ஆரோக்கியமான நிலை, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையெல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குரு சாதகமாக சஞ்சரிக்கிறார். சூரியன் சாதகமாக, புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா ராசாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப சொந்த இடம் வாங்குகின்ற நீண்ட நாள் கனவு சிலருக்கு இப்ப நனவாகும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். செவ்வாய் 10ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா ஒரு புதிய முயற்சி தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற போது அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். தொழிலின் மீது கூடுதலான அக்கறை தேவைப்படும். உங்களுக்கு உங்கள் 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 10ஆம் இடத்துல. கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். அக்கறையோடு செயல்படுவது என்பது நன்மை அதிகரிக்கும். 7ஆம் இடத்து சனி வக்கிரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்ல வேண்டும். பழைய நெருக்கடிகள் இப்போது இருக்காது. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் பிரச்சனைகள் என்பதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுமே தவிர உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 12ஆம் இடத்துக்கு கேது செலவுகளை ஏற்படுத்துவார். அது உங்களுக்கு தேவையான செலவாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.